கிரிப்டோ கம்பெனிக்கும் வக்காலத்து வாங்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுற கிரிப்டோ கம்பெனிஸ் இந்தியாவில் ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் அதை நான் தேடிட்டு இருக்கேன். அது எப்படி ஏன் இப்படி இவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சியோட ரேட்டு இறங்கிட்டே தான் இருக்குது. கிரிப்டோ மட்டும்தான் அது ஒரு நண்பர் யூடியூப் கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோஸில். கிரிப்டோ என்பது சர்வதேச சூதாட்டம் தவிர அது வியாபாரமோ சொத்தோ அல்ல அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, சரியா? ஏன்னா நான் உங்களை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டில் எப்போ எனக்கு ஒரு கார் வாங்கிதா, எனக்கு ட்ரெஸ் வாங்கிதா, இல்லைம்மா அப்பாட்ட பைசா இல்லை, பிறகு பண்ணிக்கிட்டோம், பொண்டாட்டி கேட்டால் முடியாது, அம்மாவுக்கு முடியாது, பிடிச்சவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குது, கார் வாங்கி கொடுக்குது, அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டூர் கூட்டு முடியலம்மா அப்பாட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்தியாவில் நடக்கிற எல்லா கிரிப்டோ கம்பெனிக்கும் வக்காலத்து வாங்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுற கிரிப்டோ கம்பெனிஸ் இந்தியாவிலையும் இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது. கிரிப்டோ சூதாட்டம் அப்படி சொன்னால் கிரிப்டோ ஏன்னா இது ரேட்டு இறங்குதில்ல, சூதாட்டம். அப்போது நம்ம தக்காளி 150 ரூபா 200 கிலோ போச்சு. அப்போ தக்காளி விவசாயம் அது சூதாட்டமாக இல்லை. ஸோ ஒரு பொருளை நிறைய டிமாண்ட் இருக்கும்போது அது ரேட்டு ஏறும், பொருள் டிமாண்ட் இல்லாத போது ரேட்டு இறங்கும். அப்படின்னா எல்லாமே சூதாட்டம். ஒரு விஷயம் ஒரு கிடைக்கல அப்படின்னா, கோயில் கொடைக்கு எல்லோரும் அன்றைக்கி விழா அப்படின்னா பூ எல்லாம் ரேட்டு ஏறிடும், சரியா? அந்த விசேஷம் அன்னைக்கு. அப்போ அது சூதாட்டமாக இல்லை, ஒரு ரேட்டு இறங்கும். இது மார்க்கெட்டோட டிமாண்ட். இது அதே மாதிரி தான் கிரிப்டோவோட டிமாண்ட். அவங்க கேட்குறத பொறுத்து அந்த ரேட்டு இறங்கும். ஸோ கிரிப்டோ ஒரு சூதாட்டம் இல்லை, கிரிப்டோ ஒரு சொத்தோ இதோ இல்லை அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களோட நினைப்பில் தப்பு கிடையாது. ஆனால் ரிசர்ச் பண்ணுங்கள். நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான், இருக்குன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்க தானே செய்கிறாங்க. சார் நம்ம கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் எல்லாம் மாறப்போதா, இல்லாட்ட உடனே நாளைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ கோயிலையும் இடிச்சிட்டு எல்லோரும் இது பண்ணிட போகிறாங்களா? ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் அதை நான் தேடிட்டு இருக்கேன். அது எப்படி ஏன் இப்படி இவ்வளோ கும்பிட்றாங்க, எதுக்கு இவ்வளோக்குள்ளே செலவழிக்காங்க, ஏன் இப்படி நம்புகிறாங்க அப்படின்னு அதை தேட ஆரம்பிக்கலாம். கடவுள் இருக்குன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா தேட ஆரம்பிங்க. ஸோ கிரிப்டோ ஒரு சொத்தோ இதோ கிடையாது அப்படின்னு ஒரு முடிக்கு வராதிங்க. கம்மா போட்டு இன்னும் தேட ஆரம்பிங்க, அது உண்மையாக இல்லையா அப்படின்னு. அதை பற்றின ரிசர்ச் கண்டுபிடிங்க. நடுநிலையாக இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு முடிவோடு இருந்தோம் அப்படின்னா, ஒரு கருப்பு கண்ணாடி எடுத்து போட்டோன்னா உலக கருப்பாக தான் தெரியும். நீங்கள் என்னத்தை பார்த்தாலும் அப்படி போக தெரியும். நான் இது சரி தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னும் தேடல ஆரம்பிங்க, இன்னும் சரி தப்புன்னு தேட ஆரம்பிங்க. இந்த கிரிப்டோவை சொத்தமும் ஒரு நெட் மார்க்கெட்டிங்காகவும் பண்ணிவிட்டு லட்சமாக கோடியாக சம்பாரிச்சிட்ருக்கவங்க இருக்காங்க, சரியா? ரிக்ஷா இழுத்தவங்க ஜாகுவார் காரு BMW போய்கிட்டு இருக்காங்க. இது நான் சும்மா பீலா விடுற அந்த மாதிரி சொல்லலை. எஸ், கொஞ்சம் பீலா விடுவாங்க, நம்ம ஆட்கள்லாம் பீலா விடுவாங்க, கொஞ்சம் இதெல்லாம் விடுவாங்க. டாக்டர்ஸு, சரியா? MBBS டாக்டர்ஸ், படித்த டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர் வேலையை விட்டுட்டு கிரிப்டோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே சம்பாரிச்சோட அங்கே பல மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு சம்பாரிச்சிட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கை ஸ்டைல் மாறி போச்சு. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வக்கீல், பெரிய பெரிய துறையில் உள்ள பிஸ்னஸ் மேனு, ஸ்கூல் வாத்தியார், ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்க, எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஒரு நாள் மூட போகுதுன்னா மூடலை, மூடினாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு போகிறது ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எழுதியிருக்காங்க, கிரிப்டோவை பார்த்து அரசாங்கம் கிரிப்டோவை பார்த்து பயப்படவில்லை, கவலைப்படுகிறது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா அழகாக எழுதியிருக்கீங்க. அது அரசாங்கம் பயப்படலை, கவலைப்படுது அப்படின்னா அது எப்படினாலும் இருக்கட்டும், சரியா? நான் அதை நியாயப்படுத்த வரும்ல. ஆனால் உலகத்தில் உள்ள கரன்சியை சொல்லுங்கள். ஒரு ரேட்டு நேற்று நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா கொடுத்தா 2 கிடைக்கும். அப்படி ஐட்டம் ஏதாவது இருக்கா? அப்படி எந்த கரன்சியாவது உலகத்தில் இருக்கா? சரி, எந்த கரன்சிக்கு நீங்கள் 1 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் வாங்கணும், இன்றைக்கி 1 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்குகிறோம்? 1 ரூபா காயின்ஸ் ஏதாவது இருக்கா இன்றைக்கி? இல்லையா? 3 பைசா 5 பைசாக்கெலாம் வாங்கணும். இன்றைக்கி அந்த 5 பைசா கொண்டு காட்டணும். கவர்மெண்ட்டு கவலைப்படலை, ஓகே? கவர்மெண்ட்டு பயப்பட தான் செய்யுது.
ஏன்னா இவங்க எல்லாரும் இறங்கு முகம் மட்டுமே இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சியோட ரேட்டு இறங்கிட்டே தான் இருக்குது. கிரிப்டோ மட்டும்தான் அது ஒரு கணக்கே கிடையாது. யாரும் செய்யும், இறங்கும் செய்யும். ஸோ ஒரு பயம் அவங்களுக்கு, இது என்னடா நான் கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு. பெரிய பெரிய தலைவர்களையும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மேதைகளும் பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க, சாக்ரட்டிஸ் எல்லாத்தையும். எதுக்குன்னா அவங்க சொல்லு பேச்சு கேட்கல. இவங்களுக்கு ஒன்று சிஸ்டம் வச்சாங்க, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். கண்ட்ரோல் மீறி போனால் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. நிறைய தலைவர்களை தூக்கு போட்டாங்க. ஏன் கண்ட்ரோலில் இல்லை, கண்ட்ரோல் மீறி போகும்போது பயப்படுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஸோ கிரிப்டோ அவங்க கண்ட்ரோலில் கிடையாது. ஒவ்வொரு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிரிப்டோவே இல்லை, அதனால பண்ணுறாங்க. ஸோ கிரிப்டோ எகெயின் கவர்மெண்ட்டே கிரிப்டோ ஆரம்பிக்கு இல்லையா, கவர்மெண்ட்டே கிரிப்டோ மாதிரி இறக்கும்போது அப்போது எவ்வளோ உண்மை. அடுத்த பாயிண்ட் எழுதியிருக்காங்க, மேக்சிமமான மக்கள் மக்கள் ஏன் கவலைப்படுதாங்கன்னா நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க, பணத்தை இழக்கிறாங்க. இது 100க்கு 100 உண்மை. கிரிப்டோங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு, அதே மாதிரி அந்த சூதாட்டம் மாதிரி பணம் ஏறிட்டு அப்புறம் அந்த பணம் காணாமல் போனது. இது நடக்கு, உண்மை தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க. அன்றைக்கி நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டு நிறைய பேர் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் சொத்தை விற்று அதில் போட சொல்லலை. வந்தால் மழை போனால் அப்படி சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியா? யாருக்கு தெரியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் என்ன இது. நான் ரொம்ப டீப்பாக ஷேர்ஸ் அதிலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நமக்கு எல்லாத்துலேயும் கிரிப்டோவில் இருக்கணும், ஷேர்ஸில் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கணும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்ஸு, இப்படி எக்கச்சக்கமாக என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், மக்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு காலெல்லாம் வாங்கி விடணும், இப்படி எல்லா வகையிலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரிப்டோன்னு சொல்கிறேன். கண்மூடித்தனமாக என் உலகமே கிரிப்டோ தான், என் வாழ்க்கையே கிரிப்டோ தான் சொல்லி போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க லிஸ்ட்டில் நான் இல்லை. எஸ், ஐ சப்போர்ட் கிரிப்டோ. கரெக்ட். ஜென்யூனான கம்பெனி இருக்குது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி என்கிட்ட ட்ரைனிங்காக வந்தார். அவருக்கு நான் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். இது என்ன பிளானு, எப்படி கம்பெனி, என்ன நடக்கும் அப்படின்னு ஃபுல் ரிசர்ச் பண்ணேன். அவங்க பிஸ்னஸ் பிளானும் அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு, இது பண்ணலாம் அப்படின்னு. 4 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே நான் அந்த கம்பெனியை நான் ஓகே சொன்னேன். இது ஓகே, இது டன், இது ரன் ஆகும் அப்படின்னு. கிரிப்டோவை 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வெள்ளையானு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நான் எஸ் சொன்னேன். இன்றைக்கி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்மந்தப்பட்ட நபர் இப்போ 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவங்க உலகத்தில் இல்லை, அது வேறு கதை. அவ்வளோ தைரியம் எனக்கு சொல்ல முடியும். நான் இன்றைக்கி சொல்லலை, 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இப்போவே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒரு கம்பெனியும் ஒரு பிளானும் சரியான சிஸ்டத்தில் ஒன்று பண்ணும்போது அது இதே கிடையாது. எதனாலுமே தப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது தப்புன்னு நினச்சிட்டு காலம் ஃபுல்லாக தப்புன்னு சொல்லக்கூடாது சொல்கிறேன் இல்லையா? யாரோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்ணில் கண்ட எல்லா பொண்ணும் தப்பு, என் தங்கச்சி எங்கள் அம்மாலாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏதோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறாங்க, அதை அப்படி தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து எழுதியிருக்காங்க, இது தடை விதித்தா அவ்வளோ பேர்களும் பணத்தை இழந்துருவாங்க அப்படின்னு. தடை விதித்து பண்ணுற அளவு இன்னும் அந்த இது நடக்கலை. ஏன்னா இது அவ்வளோ ஜெனியூனாகவும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் பண்ணலாம். அப்படி தடை விதிக்கப்பட்டால் அது ஜெனியூன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாரோ 4 பேர் கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு ஒரு தடையை போட்டால் உடனே அது தடையாயிருமா? நான் என்ன பேசுகிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ்ஸ் 2001 தான் இந்தியாவில் வந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடித்து இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வந்துச்சு. இன்றைக்கி அதை வச்சு கோடியாக சம்பாரிச்சிட்ருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு. இந்த 2001க்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் நடத்தின அந்த கவர்மெண்ட் மண்டைங்க டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் சூதாட்டம்னு சொல்லிட்டு அதை எடுக்கவே இல்லை. ஸோ அதே கவர்மெண்ட்டில் இருக்கவன் அது சூதாட்டம்னு சொல்லுவான், அப்போ அது ஓகே. அப்புறம் இன்னொருத்த 4 பேர் வருவான், அது நல்லதுன்னு சொல்லுவான், அப்போ ஓகே. அப்படின்னா கவர்மெண்ட்டு அங்கே ஒரு 4 பேர் உட்காந்து அவன் நல்லது கெட்டது சொல்லுவான், அவ்வளோதான் கவர்மெண்ட்டு. அவன் சரியில்லைன்னா அவனை தூக்கி காலி பண்ணிடுறாங்க, இன்னொருத்த வருவான். நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வச்சுருக்கோம், அவன் சரியில்லைன்னா அவனை தூக்கிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்டு முட்டாத்தனமும் நிறைய தப்பு பண்ணியிருக்கு, நிறைய நல்லவங்களை சாகடிச்சிருக்கு, முட்டாத்தனமாக நிறைய விஷயத்தை பார்த்து பயந்துருக்கு கவர்மெண்ட்டு. இப்போது ஃபேஸ்புக்கு, கூகுள் எல்லாமே கவர்மெண்ட்டு கூப்பிட்டு வச்சு கேட்காங்க, ஏயா ராசா இது எப்படி செட் பண்ணி எங்களுக்கே சொல்லித்தாங்க அப்படின்னு. அதாவது இவங்க மண்டையை தாண்டின ஒரு விஷயத்தை யூடியூபு, கூகுள்,
ஃபேஸ்புக்கு ஒரு கவர்மெண்ட்டு அந்த 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 கட்டுக்கோப்பு அந்த என்ன சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் இவங்களெல்லாம் தாண்டின ஒரு மனுஷனாக மக்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் தலை குனிஞ்சு ஐயா எங்களுக்கு சொல்லித்தா நீ நான் போகிறது வரதில் கண்டுபிடிக்க அப்படி கேட்காங்க. எதனாலும் கேள்வி கேளுங்க. கவர்மெண்ட்னா ஐயா சாமி கவர்மெண்ட்டு, போலீஸ்னா ஐயோ போலீஸு, கோர்ட்டுனா ஐயோ கோர்ட்டு அப்படிங்காங்க. எவ்வளோ எவ்வளோ இல்லையா நம்ம நாட்டில் வந்து நீங்கள் நம்ம இதை பற்றி பேசும்போது எருமாடு பிடிக்கும்போது யானையும் ஓடிச்சு. யானை கேட்டால் அப்படின்னா இல்லை நான் வந்து எருவ மாடு இல்லை யானை அப்படின்னு இந்தியாவில் ப்ரூவ் பண்ணதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிரும், அதுங்களில் நான் செத்து போயிடுவேன் ஜெயிலில் கிடந்து. அந்த மாதிரி நம்ம சட்டத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்னு அதை பெருசாக பார்க்காதீங்க. கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க 4 பேர் என்ன முடிவு எடுக்காங்களோ அதே தான் முடிவு எடுப்பாங்க. ஒரு கூத்து அடித்தாங்க பாருங்கள், இது ஃபுல்லாக சாராய கடை ரோட்டோரமாக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. உடனே எல்லாம் ரோட்டோரில் சாராய கடை மூடிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஊராக வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சானு நாட்டுக்குள்ளே, அது எல்லோரும் அங்கே போய் வாங்கினானு. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அவங்க இன்னொரு முறையீடு பண்ணாங்க. பரவாயில்ல ரோட்டு சைடே வைக்கலாம்னு திரும்ப வந்தாங்க. இவங்க அடிக்கிற காமெடி இருக்கலாம். அந்தந்த இடத்துல அதாவது வாதாடப்படும். ஓகே, அந்தந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வரும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்திருக்குன்னா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் அப்படி வரும். சரியா? நான் எந்த சட்டத்தை எதுவும் பண்ணலை. அதாவது எல்லாமே மனிதர்கள் அதை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணாங்க. சொல்கிறவங்க கடவுள் இல்லை. அவங்க சொன்ன திருப்பி அது தப்புன்னு சொல்லுவாங்க. உலக உருண்டுன்னு சொல்லுவான், அப்புறம் உருண்டை சப்பட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அது போக போக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இது தப்பு, நான் சாகிற வரைக்கும் தப்பு அப்படின்னு ஏன் இருக்கீங்க? நான் சரின்னு சொல்ல வரல, தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னும் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ண முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். டைலாக் விட்டு கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? நான் அப்படி இல்லை. அது கூட ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் அது மீனிங். நான் அப்படி இல்லை. ரிசர்ச் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க, அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணல, இன்றைக்கு வரைக்கும் இது தப்பு அப்படி சொல்லுங்கள். இன்றைக்கு வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நாளைக்கு என் எண்ணங்கள் மாறலாம். ஓகே, சி சுந்தர் வந்துட்டு அவர் சொன்னார், இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய நடிகரை வந்து இயக்குனதில் சின்ன வயசு நான் தான் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா அவர் வயசில் அவர் இயக்குனது சின்ன பையன், ஆனால் இன்றைக்கி அவரை விட சின்ன பையன்லாம் ரஜினிகாந்த் இயக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் தான் நமக்கு மேட்டரு, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இருக்கிற கருத்துக்களில் அப்படி புருஷன் செத்து போட்டால் பொண்டாட்டி தூக்கி எரிச்ச காலம், இன்றைக்கி புருஷனே தூக்கி எரிக்கிற காலம், அவன் சரி பண்ண மாட்டேங்கான் அப்படின்னு. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ படிக்கிறதும் தேடுதலும் இருங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா எடுத்துக்கொண்டு நான் விளைஞ்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா கூட்டி கொண்டு வெட்டி சமையல் பண்ணி சாப்பிட்டு போட்டுருவான். இல்லை நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், பிஞ்சி காய்ப்பா எனக்கு தெரியாது அப்படின்னா நம்மளை உயிரோடு வச்சுருப்பானோ. கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லோரும் ஒரு நாள் பணத்தை இழப்பார்கள். ரைட்டு, நீங்கள் சரியாகவும் இருக்கலாம், நீங்கள் தப்பாகவும் இருக்கலாம். நான் வந்து இது சரின்னு சொல்ல வரல. ஆனால் அது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச பணமும் வாழ்கிற வாழ்க்கையும் மாறின விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஒருவேளை நடக்கலாம். ஏன்னா நானும் கடவுள் கிடையாது, யாரும் கடவுள் கிடையாது, சொல்ல முடியாது என்ன நடக்குன்னு. சொன்னவன் சொல்லிகிட்டே இருக்கான், வாழ்ந்தவன் வாழ்ந்துட்டு இருக்கான், சம்பாதிச்சிட்டு இருக்கான், செம்மையாக இருக்காங்க. சார் நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. நான் 5 வருஷம் பார்த்தவன் அந்த கடையை வச்சுட்டு 5000 10,000 பொழம்பு நடத்தவன் இன்றைக்கி 5000 10,000 பொழம்பு நடத்திட்டு தான் இருக்கான். அந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கு நீ சம்பாதிச்சோம், இன்றைக்கி லட்சமாக சம்பாதிச்சிட்டு தான் இருக்கான். வருடம் மக்களுக்கு கிரிப்டோ ஒரு பித்தலாட்டம் என்று புரிய வருகிறது அப்படிங்க. மக்களுக்கு புரிய வரல, உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கீங்க, உங்களை மாதிரி மக்கள் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய மக்கள் வர இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு அசட்டாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பவும் வாதம் பிரதிவாதம் இல்லையா, நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் கருத்தை நான் மதிக்கிறேன், உண்மையில் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் அப்படி கருத்து இல்லை. உங்களோட நேர்மறையாக என் வாழ்க்கையே என் கிரிப்டோ தான். ஒவ்வொரு வீடு நிலம் சொத்து எல்லாம் விற்று அதில் போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி சம்பாதிச்சிட்ருக்காங்க. என்ன அவங்களுக்கு இது எப்படி பண்ணணும், இந்த பிஸ்னஸ் எப்படி போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு தெரியாமல் பக்கன்னு முழிச்சிக்கிட்டு மட்டை காஞ்சிட்டு அழிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி கிரிப்டோ விலையை வாங்கிடுவான், அப்புறம் ரேட்டு இறங்கிடும், அப்புறம் என்ன பண்ணேன்னு நெஞ்சடிச்சு போய் உட்காந்துருப்பான். இப்படி தான் தகைச்சிட்ருக்காங்க, மற்றபடி போயிட்டுருக்காங்க. எம்எம்ஜியில் நாங்கள் அந்த மார்க்கெட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஜட்ஜ்மெண்ட் தப்பாகுது. நான் இன்றைக்கி இந்த கம்பெனி ஓடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஓடனாலும் பரவாயில்ல, ஆனால் மக்கள் உங்களை வந்து சட்டையை பிடிக்கக்கூடாது. அது எப்படி சொல்லணுங்கிறதுக்கு திறமை வேணும். சரியா? நான் எதுக்கும் நான் வக்காலத்து வாங்கலை, சரின்னு சொல்லலை, ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன். படிச்சுட்டே இருங்க. இன்றைக்கி ஒரு மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது.
எதை பண்ணாலும் ஒரு பெரிய கூட்டம், பெரிய சாம்ராஜ்யம் அப்போ தான் நான் பண்ண முடியும். அவங்கள நடத்திட்டதுக்கு லீடர்ஷிப் தேவைப்படும். அப்போ படிக்கணும். படிக்க படிக்க ஒத்தாளன்னு நான் சிங்கிள் பண்ணுவேன். ஒருத்தன் தரித்தியம் பிடிச்சினா இருப்பான். இந்த பணம் வந்தது காரணமாக அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான். அவன்கிட்ட பணம் வர வர ஜாகோர் காரில் வச்சுருப்பான். அவனை பார்த்தா மனுஷன் காரி மூஞ்சில் எடுத்துப்பான். இவன்லாம் எவன்டா லீடராங்கண்ணா. இந்த சிஸ்டம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது எவனையா கேனையன் கோனையன் குப்பன் சுப்பன் எவனையாவது லீடராக்கி விட்டுரும். அவனுக்கு அதை பற்றின 5 பைசாக்கு கருத்து இருக்காது. பாவமாக இருக்கும். அவனை சுற்றி இருக்க மக்கள்லாம் அவனோட கடந்து அவதிப்படாங்க. அவன் முட்டாளுங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனை சுற்றி இருக்க மக்கள்லாம் முட்டாள். இப்படி நிறைய கிரிப்டோவில் நிறைய முட்டாள் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பாவம் அவங்களாம். இது 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 இந்த மாதிரி ஒருத்தன் பேசினான்னு அவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவனை புரிய வைக்கணும், என்ன சொல்லணும்னு தெரியாது. அவன் முட்டா பையன். நமக்கு 130 கோடி இருக்குது, நெக்ஸ்ட்டு போங்க அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் உள்ள நல்லது கெட்டது என்ன, இது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு யாருக்கு தெரியாது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிரிப்டோவும் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கவங்க நாங்கள். ரைட்டா, எங்கிட்ட இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்ருக்காங்க. இந்த பிஸ்னஸ் நேர்மையாகவும் உண்மையாகவும் யாரையும் ஏமாற்றாமல் எப்படி இதை பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி எங்கே என்ன வந்தாலும் ஓடக்கூடாது, நின்று செயல்படுத்தணும் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரியா, நான் ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்கேன் அந்த பிஸ்னஸ் தப்பு அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா என் கூட வாதாட்டும் நான் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க. சரியா, அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் மாடல் எதாக இருக்கட்டும் நீங்கள். சரியா, நான் ரெக்கமெண்ட் பண்ண கம்பெனிஸ், நான் ஓகேன்னு சொல்கிற கம்பெனிஸில் உள்ள பிஸ்னஸ் அது தப்பு சூதாட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 10 lakh rupees தரேன். யாருனாலும் சரி, ஓப்பன் சேலஞ்ச். நான் பல வருஷமாக இந்த சேலஞ்சு விட்டுருக்கேன், ஒருத்தர் ஒன்றும் வரல. ஸோ கண்டிப்பாக யூ ஆர் வெல்கம். யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவ்வளோ புனிதமான பிஸ்னஸ். இதெல்லாம் என் மக்கள். இவங்க ஒவ்வொருத்தர் கூட நான் 2 மணி நேரம் பேசி அவங்க சொல்லி கொடுத்துருக்குற விஷயம். சரியா, ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் பிஸ்னஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே கண்டிப்பாக எப்போ எந்த டவுட்னாலும் கேட்கலாம். சரியா, சேலஞ்ச் பண்ணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இது என்னோட கருத்தை நான் உங்களுக்கு பரமாறுறேன். நீங்கள் எடுத்துக்காங்க. ஏன்னா இது கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது என்னோடய கருத்து. ஸோ உங்கள் கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இது என்னோட விஷன் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஸோ தேங்க்யூ. இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த கமெண்ட்டுக்கு நான் வெயிட்டிங். இருக்கிறதே நான் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம். என்னோட லைஃப், பர்சனல் லைஃபுக்கும் சரி, பிஸ்னஸ் ஓரியன்டான புரிதலுக்கும் சரி, ரொம்ப நான் செக்யூர்டா ஃபீல் பண்றேன் மேம். எம்எம்ஜேக்கு வந்ததுக்கு பிறகுதான் என் மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு மேம், என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நாளா நம்ம போன் பண்ணாலே யாரும் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஐடியா போட்டு அவங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹோல் சர்க்கிள் யாரும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா போயிட்டு என்னோட கசின் ஒரு பொண்ணுக்கிட்ட இது மாதிரி எதுவுமே சொல்ல, ஓகே எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனா இப்படி ஒரு ரிசல்ட் டெஃபினட்டா நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.